Manchester hotel tu. Daud. அதிலே பாத்தீங்கன்னா கம்மாயிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இதான் குஜராத்தில் இருக்கிறேங்க. இப்போ ஆசன் வந்து லோடாத போகலாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளுங்க. போய் பார்ப்போம். ஏற்றணுன்னு இருக்காங்க. ஏற்றுனா ஏற்றிடலாங்க இன்றைக்கி. அதனால் இப்போ போயிட்டு புறப்படலாங்க. வாங்க லோடு ஏற்ற போகலாம். ஃபஸ்ட் டைம்ங்க ஆசன் போக போகிறோம். நைட் வந்துட்டுங்க இந்த ஹோட்டல் நிறுத்தி படுத்தாச்சுங்க. இப்போ கொசம்பாங்கிற ஊருக்கு போக போகிறோங்க லோடு ஏற்ற. நம்ம சிவகாசியிலிருந்துங்க இங்கே பட்டாசோடு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு லோடு செட் பண்ணியாச்சுங்க நேற்று. லெஃப்ட் வாங்கப்பா. இப்போ கொசமாங்கிற ஊரை உள்ளுக்குள்ளே போய் தான் போய் லோடு ஏற்ற போகிறாங்க. ஆசனுக்கு வந்து எம்டி கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்லங்க, அதோட எம்டி பாட்டிலு. வண்டியை ரொம்ப கம்மியாக தான் போகுதுங்க. அதான் வண்டியெல்லாம் அந்த டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேல அதிகம் போகுதுல்லங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டுங்க போயிட்டு லோடு ஏற்றுறது மீன்ஸ் அந்த அங்கே போயிட்டுங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேங்க. இந்த வீடியோவில் வந்து பழைய வீடியோ மாதிரி நம்ம வீடியோ வந்து இப்போ இல்லைங்கிறது எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, அதை நான் உங்களுக்கு இன்ஸ்டாவிலே ஸ்டோரி போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டுங்க நிலமங்கலம் வந்து ஒரு இடத்துல ஃபயர் ஆச்சுங்க நம்ம ஊர்லேருந்து வரும்போது. அதே சொல்கிறேன், ஊர்லேருந்து வரும்போது வீடியோவே எடுக்கலாங்க. ஏன்னா நம்ம லோடு ஏற்றுனது செவ்வாய்க்கிழமை ஏற்றிட்டுங்க நேராக ஊருக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கெல்லாம் போகலங்க. புதன்கிழமை கிளம்பணும். வியாழன் ஓட்டி வெள்ளிக்கிழமை மொத்தம் 4 டெலிவரி இருக்குங்க குஜராத்தில். வெள்ளிக்கிழமை 2 இறக்கியாச்சு, சனிக்கிழமை 2 இறக்கிட்டுங்க. கொஞ்சம் டைம் இல்லைங்க, இருந்திருந்தோம்னா நம்ம நேற்றே ஏற்றிருக்கலாம். அப்புறம் நேற்று இங்கே ஸ்பாட்டுக்கு வரதுக்கே 10:30 ஆகி போச்சுங்க. இன்னும் ஸ்பாட்டுக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. டக்குனு முடியாதுலாம் நைட்டில் எப்படி தான் தெரியும். நைட்டில் போனோம்னா அப்புறம் தெரியாது. ஆமாம், இப்போ போனோம்னா இப்போ ஃப்ரீயாக இருக்குது தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாம் ஆமாம். அப்படியே போகலாம், திருப்பி வந்துடலாம். நாம் இப்போ இதில் யூட்டன் பண்ணணுங்க. மறுபடியும் திருப்பி வரணுமா? இல்லைங்க, அப்படியே போகும்போது அது ஓடுறோம். வேறு மேப் எப்படி காட்டுன்னு எனக்கு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த 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 எனக்கு ஃபுல்லாக லெஃப்ட் வந்துருங்களா? நம்ம வந்துட்டுங்க இந்த ரோட்டில் போகணும். கீழே லெஃப்ட் சர்வீஸ் ரோட்டில் வண்டி போகும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சென்ட் பார்த்துருப்பீங்க, அதோட கதையை சொல்கிறோம். வரலாம் வரலாம் வாங்கப்பா. ஹலோ ஈக்கா கவரில் கொசம்பா ஊருக்குள்ள வந்தாச்சுங்க. நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம்லங்க, இந்த சென்ட் வந்துட்டு மொத்தம் அண்ணன் வந்து 150 ரூபா சொன்னாருங்க. நம்ம கடைசியாக 50 ரூபாய்க்கு கேட்டோம், கொடுத்துட்டாரு. ஜஸ்ட்டு எவ்வளோ என்னன்னாங்க ரேட்டு தாங்க கேட்டோம். அண்ணன் வண்டியில் ஏறி இன்னைக்கு உங்ககிட்ட வியாபாரம் பண்ணாமல் போக மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏங்கப்பா இது வந்து லைபாய் சோப்பு இருக்குல்ல? ஆமாங்க. அதை கை கழுவும் போது கை கழுவிட்டு மோந்து போது ஒரு வாசம் இல்லை? ஆமாம், அந்த மாதிரி வாசம் அடிக்குது. ஆனால் அடிச்சா ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அதுக்கப்புறம் வாசம் இல்லையே. ஆமாம், இதில் லெஃப்ட் வாங்குப்பா. இது அந்த அதாங்க நம்ம இந்த ரோட்டு இதில் இந்த டிராஃபிக் ஆகும்போதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது எந்த பொருளாக இருந்தாலுங்க ஒன்ஸ் நம்ம ரேட்டு கேட்டோம்னா அந்த மாதிரி பிரெயின் வாஷ் வந்து யாருனாலையும் பண்ண முடியாதுங்க. பிரெயின் வாஷ் பண்ணி நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. போயிட்டு இன்னைக்கு ஏற்றி விட்டாங்கப்பா. இந்த ஏற்றிட்டு வந்தாங்க, அதான் குடோன் தானே. அது குடோன் தான். ஏற்றி விட்டா ஒரே அழுத்து. ஞாயிற்றுக்கிழமையாங்கப்பா, திங்கள் ஓட்டி செவ்வாய்க்கிழமை ஆசன் போயிடலாம். ஆசன் வந்துட்டுங்க மொத்தம் 2 ரூட் இருக்குங்க. நம்ம சித்திரை வழியாக போகலாமா, ஹிரி வழியாக போகலாமா, அது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு போகலாங்க. ஆசன்லாம் நம்ம போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் போகிறோம். எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நான் ஆசன் வரைக்குமே கன்டினியூ பண்ணுறேங்க. பரவாயில்லைங்கப்பா, இந்த பாலை வந்துட்டு நல்லா ஹைட்டாக தான் போட்டுக்கிறாங்க. 5.5 மீட்டர் இருக்குதுங்க, அதாவது 18 அடி இருக்குது. நானே பயந்துக்கிட்டேன். எனக்குமேப்பா மேப்பில் பார்த்தேன், ரோடு சின்னதாக இருந்ததா, சரி இதுல எங்கடா இப்போ மேலே போயிட்டு இருக்கிறது வந்து மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. இந்த அந்த அடியில் கீழே பாலத்தில் தான் போகிறோம்.
நானும் இந்த பாலத்து வந்து ரொம்ப ரோடு சின்னதாக இருந்ததுங்க. இதுக்குள்ளே வண்டி போகாதான் நமக்கு வந்து வரத்துக்கு இது ஒரே ரூட் தாங்க இருக்குது கம்பெனிக்கு. அதனால இதுலேயும் போக முடியாதுதாங்க. திடீர்னா நம்ம சுற்றிட்டு போகணுங்கப்பா. அதுவும் ரோடெல்லாம் அந்த பக்கம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. நம்ம எப்படி போகிறது? கண்டெய்னருக்குப்பா நம்மளுது வந்து இது வந்து 18 அடிங்களா, நம்மளுது 14 அடி தாங்க. அதனால இன்னும் 4 அடி பாசிங் இருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் போய் ரைட்டில் போகணுங்கப்பா. சரி. நான் நைட்டே வந்துட்டுங்க இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து எமர்ஜென்சி லேண்டில் வண்டி நிறுத்திட்டு நாமளும் அப்பாவும் பார்த்துட்டாங்க. வந்து லைட்டு அடித்து இதுக்குள்ளே வண்டி போவாதா ஒரு டவுட்டுக்கு வந்து பார்த்தாச்சுங்க. ஏன்னா நம்ம இப்போ ஓப்பன் வண்டியாக இருந்தால் துணிஞ்சு எங்கே வேணால் போகலாங்க. கண்டெய்னர் போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எல்லாம் பார்த்தோம். அதுக்கு சைடில் எழுதி வேற போர்டு போட்டாங்க. என்னவேங்கப்பா? அதான் 5.5 என்னமோ. ஆமாம், எல்லாத்துலேயும் அதிகமாக அந்த 5.5 மீட்டர் தான் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டுங்க ரைட்டில் போகணும். இப்போ நீங்கள் இந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்கீங்களாங்க, ஒரு அண்ணன் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக வந்து ஜாலியாக மறுபடியும் வேகமாக ஓடுவார். இது வந்து டும்குருட்டாங்க, அதாவது ரோடு ஒரு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரோட்டில் மாற்றி விட்டாங்க. நைட்டு 12:30 மணிக்குங்க. சரி நானும் பிரேக்கில் கால் வைக்காம தான் போனேன்னா சரி ஓடிடுவாருன்னு நினச்சா அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்காருங்க. அதனால தான் ஒரு ஜர்க் காமிச்சு விட்டேன். இந்தமாட்டு இருந்தது பண்ண மாட்டார் இல்லைங்க. நைட்டு 12:30 மணிக்கு இவ்வளோ அசால்ட்டாக ரோடு கிராஸ் பண்ணுறாருங்க. இதில் ரைட்லேயே தாங்க. இதில் போய் ரைட்டில் போகணுங்கப்பா. நம்ம அங்கலேஸ்வரிலேருந்து வந்திருந்தோம்னா இப்படி இந்த ரூட்டில் வரலாங்கப்பா. ஆனால் இது ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரைட்டு வாங்கப்பா. அது எப்படி தெரியாமல் நைட் நேரத்தில் நம்ம எந்த பக்கம் போகிறது? ஆமாம், அதான் இந்த ரோட்டில் எப்படி நம்ம எவ்வளோ தூரம் நைட்டில் வர்றது? அது ரைட் தான். லாக்கி படாதாங்கப்பா. அது என்னங்கப்பா லாக்கி படாதுன்னா என்னது? அது ஏதாவது சில மாற்றி சொல்கிறாங்க, சரிப்படாதுங்கிறாங்க. சரிப்படாதுன்னா அது அர்த்தம் தெரியுங்கப்பா. லாக்கி படாதுன்னா அது தெலுங்கில் சொல்கிற மாதிரி சில தெலுங்கு தான் சொல்லுவாங்க ஒரு இதுக்கு. ஆனால் இந்த ரோட்டில் வந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் வரணுங்க அங்கலேஸ்வரிலேருந்து. அது வந்து செட் ஆகாது நைட் டைமில். என்ன கம்பெனியே கூடனா தாங்க தெரியலைங்கப்பா. லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டுருக்காங்க. எதாக இருந்தால் நாங்கள் போய் ஏற்றி போட்டு நமக்கு தேவை கண்டெய்னர் சாத்திரம் போயிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். லோடு எடுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7 வண்டி இருக்குங்க. நம்மளது வந்துட்டு 8வது வண்டி. கம்பெனிக்குள்ளே வந்துட்டுங்க ஃப்ரண்ட்டில் போக முடியாதுங்க. போயிட்டு அங்கே திருப்புற மாதிரி இடம் இல்லை. அதனால் வண்டி அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிட்டுங்க வெயிட்டு போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே தான் வந்து லோடு ஏற்ற போகிறாங்க. எல்லா வண்டியுமே அப்படி தாங்க போய் ஆகணும். அதிகமாக 10 வீல் கண்டெய்னர் தாங்க ராஜஸ்தான் வண்டி தான் நிறையா இருக்குங்க. லோடு ஏற்றியாச்சுங்க. இப்போ வந்து 23,773 கிலோமீட்டர் இருக்குங்க. அன்லோடு பண்ண போகிற ஆசன் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகிறேன்னு பார்ப்போம். மேலே பார்த்தாங்க 1300 கிலோமீட்டர் காட்டுச்சு. வெயில் பட்டை கிளப்புதுங்க. அதனால் போர்வை எடுத்து தர மாதிரி கட்டிட்டோம் ஃப்ரண்ட்டில். லோடு வந்துட்டு மதியமே ஏற்றியாச்சுங்க. பில்லு தரத்துக்கு வந்து நைட் 8 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலைல வந்தோம்லங்க கொசம்பாங்கிற ஊர், அதுக்குள்ளே வந்துட்டு கண்டெய்னர் வண்டிக்கு நோ என்ட்ரி ஆமாங்க. அதனால் முன்னாடி ஒரு ஈச்சர் அண்ணன் போயிட்டுருக்காரு, மகாராஷ்டிராக்காரரு. அவர் வந்து ஒரு ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாருங்க. கூப்பிட்டு போய் அப்படியே ஹைவேல விட்ற அப்படின்னாரா. அவர் பின்னாடியே அந்த ராஜஸ்தான் வண்டி நம்மளும் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற ரூட் வந்துங்க இப்போ நேராக பெத்து வழி தாங்க. அந்த வழியான மகாராஷ்டிராவில் ரோடு ரொம்ப எங்கே போனாலும் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வெறுத்தே போயிருவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ரோடு இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. நேராக கர்நாடகாவில் வந்துட்டுங்க சிரா போய் அரிசிக்கரை அப்படி ஆசன் போய்க்கலாம். போல்ட் ஒன்று ஏறி இருக்குங்க. பிடிக்கும் போது தான் தெரியும் பஞ்சர் இல்லையான்ட்டு. உள்ள போலியாங்களா? புரிஞ்சுங்களா? லைட் அடிங்க. சின்ன போல்ட் தாங்க, இப்போ பஞ்சராக வாய்ப்பு இல்லை. தண்ணி ஊற்றி பார்த்துக்கலாமா? பஞ்சர் இல்லைங்க. நம்ம டியூட்டி மாற்றலாங்க. பார்த்துருப்பீங்க அந்த போல்ட் எரிச்சலுங்க, நல்லாவே சவுண்டு கேட்டுச்சுங்க. டயரில் கல் ஏறின மாதிரி.
நிறுத்தி பார்த்தோம். பார்த்தா போல்ட் ஏறி இருந்தது. சின்ன போல்ட்டாக போச்சுங்க. நம்ம வந்துட்டு நேராக நவப்பூர் வழியாக போயிடலாங்க. ஏன்னா பெத்துவெளியில் வந்துட்டு ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. வண்டி அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சு தான் போகும் அந்த ஹில்ஸில். அதனால் வந்துட்டு நம்ம நேராக நவப்பூர் ரோட்லேயே போயிடலாங்க. அதான் பெட்ரு. ஒரு 100-120 கிலோமீட்டர் சேர்த்து வரும். வந்தாலும் நமக்கு மைலேஜ் வந்துடுங்க. இதில் வந்தால் மைலேஜ் ட்ராப் ஆகும் ஃபுல்லாக. ஹில்ஸில் 17 டன் இருக்குங்க மொத்தம். இந்த பஃபர் பால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே ஹோட்டல்களில் வாங்கினேங்க இதை வந்துட்டு லைட்டாக ஷேக் பண்ணோம்னீங்களே, உள்ளே வந்துட்டு லைட் இருக்குங்க, அது எரியும். சரி, சும்மா வண்டியில் ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கி அப்படியே தொங்க விட்டாச்சுங்க. மகாராஷ்டிராவிலங்க சிடி தாண்டி போயிட்டுருக்கோம். நான் சொல்லியிருந்தேன்லங்க, வீடியோ வந்து ரொம்ப லேக் ஆகுது, ஒரு கண்டினியூட்டி கொடுக்க முடியலங்க என்னால். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஒரு ஃப்ரெண்டு வந்து மெயினாக சொல்லியிருந்தாருங்களா. நான் யோசிச்சிட்டே இருந்தேங்க ஸ்டார்டிங்லேருந்து, நம்மளால் பழைய மாதிரி வீடியோ போட முடியல. அது ஏன் என்னென்னு நான் யோசிச்சுட்டு ரொம்ப திங்க் பண்ணிருந்தேங்க, என்னாச்சு என்ன லேக் ஆகுது அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு அப்படி கமெண்ட் பண்ணவும் அதை தூக்கி நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் வச்சுங்க. கிட்டத்தட்ட 60 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே சொல்லியிருந்தாங்க, பழைய மாதிரி வீடியோ இல்லை, பழைய ஓல்டு தங்க மாதிரி வீடியோ இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் வந்துட்டுங்க பார்த்துருப்போம். நான் அப்படியே உங்களுக்கு அந்த நம்ம பழைய தங்கத்தோட ஃபோட்டோவெல்லாம் ஆட் செய்கிறோம் பாருங்க. பட்டாசு ஏற்றிருப்பாங்க, அது ஏற்றி தார் பை கட்டினாவே வண்டி பார்க்க அப்படியே தேர் மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு ஏற்றுவோங்க, அதிகமாக உருளைக்கிழங்கு தான் ஏற்றுவோம். அதெல்லாம் அப்படியே நேச்சுரல் அந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த காட்டில் பறித்து ஏற்றுறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரோடு மட்டுமே தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் இந்த வண்டியில் ரோடை மட்டும் தான் காட்ட முடியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரோடு மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னென்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க, இந்த உளுந்தெல்லாம் ஏற்றிருப்போம், உளுந்த பருப்பு ஏற்றிருப்பாங்க. அடுத்தது சூரியகாந்தி விதை ஏற்றிருப்போம். அதெல்லாம் ஏற்றி பாய் கட்டும் போது அதெல்லாம் தனியாக ஒரு நல்லா இருக்குங்க, அதெல்லாம் பார்க்கவே. ஏங்கப்பா? ஆமாம் தாங்க, அது வேற போடுறான், கவுரு இருக்கிறான். ஆமாம், அது ஒரு வேற தனி இதுங்க. இது வந்து கண்டெய்னரில் அப்படியே லோடு ஏற்றி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நாமளும், அதாவது இதை பற்றி எதுவுமே பேசாமல் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க. அதுதான் ஏன்னா நமக்கும் நல்லது ஆக்சுவலாக. இப்போ நேற்றே கம்பெனியில் போய் லோடு ஏற்றணும்லாங்கப்பா, சிலிண்டரை தூக்கி வைக்க சொல்லி அதை சொல்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்படி ரோடே ஏற்ற மாட்டோம், கம்பெனி லோடே ஏற்றவே மாட்டோம். அந்த கண்டிப்பாக ஏற்ற மாட்டாங்க. ஜாம்னர் பக்கமே போக மாட்டோங்கப்பா. ஆமாம், ஜாம்னர் போகிறதில்ல. ஆமாம். அப்புறம் நம்ம இதில் வந்துட்டு நம்ம கம்பெனியோட ஏற்றுறதுனாலங்க அதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது, லோடிங் காட்ட முடியாது. அப்படியே ஆமாம் ஆமாம், அது சீல் போட்டாலும் நம்ம லோடு ஏற்றுறது அதெல்லாம் எதுக்குங்க இப்போ காட்டவே கூடாதுங்க. நம்ம காட்ட முடியாது. நம்ம அப்படி ஏற்கனவே ஒரு டைமுங்க பழைய வண்டியில் நம்ம பழைய தங்கத்தில் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே தப்பு தாங்க, அது ஏன் தப்பு தான். அதாவது பாய் போடுறது தான் வீடியோ எடுத்தால் அதில் அந்த கம்பெனியோட மெட்டீரியல் தெரிஞ்சிச்சுங்க. அது வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, குஜராத் கேட்டு வந்தது. மறுபடியும் அது வீடியோ அங்கே எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி வாடகை பிடிச்சி வச்சுங்க. மறுபடியும் வீட்டில் இருந்து போய் பேசி அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி தான் வந்து நம்ம வாடகையை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இதில் லோடிங் அன்லோடிங் மிஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் இது பார்த்துருப்போங்க, பூண்டு ஏற்றிருப்போம் மத்திய பிரதேசிலேருந்து. அடுத்தது மகாராஷ்டிராவிலேருந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஏற்றிருப்போம். அதெல்லாம் அந்த டிராக்டரில் கொண்டு வந்து ஏற்றுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை பார்க்க நல்லா இருக்குங்க. அதையே நம்ம ஒரு வீடியோ கொண்டு போய் ஊருக்கு போகிறதுல 2 வீடியோ போடுவாங்க. இப்போ நம்ம இந்த லோடிங் இந்த அன்லோடிங் மிஸ் ஆகிறதுனால நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் போகிற மாதிரி ஒரே வீடியோவை தான் நம்மளால் போட முடியுதுங்க. அதுவும் ஆப்பிள்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேங்க, அது மட்டும் கொஞ்சம் நமக்கு செட் ஆகலை. அடுத்தது நம்ம டிரைவராக டியூட்டி பார்க்கும்போது பார்த்துருப்போம், தக்காளி லோடு ஏற்றிருப்பாங்க. அப்புறம் அந்த முட்டைகோஸ் லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் பறித்து மூட்டை பிடிச்சி டிராக்டர் வந்து ஏற்றிட்டு வந்ததெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வேற மிளகாய் தொட்டாங்கப்பா, கண்ணில் தேய்ச்சா கண் எரிச்சல் பிடிச்சிருச்சு. ஐயோ, அது வந்து சுத்தமாக கை கழுவாத மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாதாங்களா, எரிச்சல் பிடிச்சிடும். ஆமாம், மணி 10:30 ஆகுதுங்க. வர மிளகாயும் சரி, பச்சை மிளகாயும் சரி, ஏசி போட்டு தான் வண்டி ஓடிட்டு இருக்கோம். வெயில் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அதுமேங்க நம்ம லோடு ஏற்றுறது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அன்லோடு பண்ணுறதும் காட்டுவோம் மார்க்கெட்டில் எப்படின்ட்டு.
மறுபடியும் இன்னும் என்னென்னலாம் லோடெல்லாம் ஏற்றிருக்கிறோம். உப்பு தூத்துக்குடி போனோம்னா உப்புங்க, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அந்த உப்பு படலெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இஞ்சி ஏற்றி என்ன எடுக்கல கூட நம்ம இஞ்சி ஏற்றவே இல்லைங்கப்பா. இல்லை நம்ம வேற வண்டியில் ஏற்றிருக்கிறோம். நான் எங்க இங்க ஏத்துறேன்? நீ இல்ல நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து பழைய வண்டியில 10 வீல்ல ஏத்திருக்கோம். அதான் நீங்க ஏத்திருப்பீங்க. இப்ப நான் ஏத்துறேன். ஆசன் போற மாதிரி இஞ்சிக்கு தானே ஃபேமஸ். ஆமாம்மா, ஆசன் பூரா இஞ்சி தான். ரோடு வேலை செய்யறாங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. என்னைக்குதான் இது வேலை செஞ்சு முடிப்பாங்கன்னே. ஒரு சைடு நல்லா நீட்டா போட்டிருக்காங்களே. இது எங்கேங்கப்பா? அது கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்காங்க, பெருசா இல்ல. மும்பைல 20 கிலோமீட்டர் பக்கம் கடல்லேயே அந்த அடல் சேர்த்துன்னு ரோடு போட்டிருக்காங்க. அது வந்து இந்தியாவிலேயே அதான் நீளமான பாலம். அது போட்டது இந்த மகாராஷ்டிரா தான். இந்த சூரத்ல இருந்துங்க நேராக அப்படி நவாப்பூர் வழியா ஸ்ரீடி வழியா அப்படி சோலாப்பூர் போகிற ரோடு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா ரோடே கிடையாதுங்க. இப்படியே தான் வேலை செய்வாங்க. மறுபடியும் மழை வரும், மறுபடியும் டேமேஜ் ஆகும். இது பரவாயில்லைங்க. அந்த ரவுட்டு போய் காட்டுற பாருங்க, அதெல்லாம் வண்டி பாவங்க. வண்டி வாய் இருந்தா கத்திரும். அந்த மாதிரி அன்னைக்கு நம்ம பெத்துக்காடு போல தாங்க. ஆமாங்கப்பா, பகலா இருந்தா நீட்டா வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி கிடக்குது குழி. அப்படியே வண்டி அப்படியே சாஞ்சுது. இப்ப நம்ம இப்பயே பாட்டில டனக்கு டுனக்குன்னு இந்த 2 பக்கம் ஆடிட்டு வருதுங்களா. ஆமா ஆமா, அதனாலதாங்க அதுல போல வண்டி அப்படியே படுத்து வருமா லெஃப்ட் ரைட் எல்லாம் போய் எல்லாம் குழியா பறிச்சு எல்லாம் டெய்லர் போய். ஆமா, எல்லாம் பூரா குழியே ஆகி போச்சு. ஆமா ஆமா ஆமா, இதுதாங்க மெயினா நான் சொன்னல, நம்ம வீடியோ வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லை, அந்த பழைய வீடியோ மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். லோடிங் அன்லோடிங் வந்து நம்ம வீடியோவில் ரொம்பவே மிஸ் ஆகுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங்கோட ஏற்றிருப்பாங்க. நம்ம இப்போ வந்து அதாவது இப்போ போகிறது வந்து எனக்கே மனசு தோணுது தெரியுதுங்க. ஏதோ பேசிட்டு போயிட்டுருக்கோம், எப்படியோ ஏதோ ஒரு கடமைக்கு வீடியோ போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம நம்ம ஓப்பன் வண்டியில் வந்துட்டு டைமிங்கில் ஓட்டுவோங்க கரெக்டாக. அது வந்து அந்த ஒரு 30 நிமிஷம் வீடியோனா அந்த 30 நிமிஷமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு. அந்த மாதிரி தான் நான் கொண்டு போயிருப்பேன். ஏன்னா இங்கே இப்போ போகிறோம், இவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிற அந்த இதை சொல்லியே போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வண்டி ஓட்டம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அந்த vlog எடுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு அண்ணன் இப்படி படுத்துருக்காரு, உள்ளுக்குள்ள போய் வெத்துக்குள்ள போய் இறக்கி விட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் போய் முன்னாடி தள்ளி எடுக்குது. இங்கே பாருங்க. அதனால பார்க்குறேங்க, இனி போக போக அந்த மிஸ்டேக்கை கொஞ்சம் நல்லாவே நான் சரி பண்ணி ஆகணும். ஆனால் எனக்கு அப்பயும் தெரியுங்க, ஃபஸ்ட்டே யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா ரொம்ப ஏதோ பண்ணுறோம், வீடியோ எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு கமெண்ட் போடவும் அதை தூக்கி யூடியூப்லேயும் போட்டாங்க. கிட்டத்தட்ட 400 ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணியிருந்தீங்க. அப்போவே சரி, நம்ம யோசிச்சிருக்கிறது தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதை சேஞ்சு பண்ணலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வண்டியிலே கொஞ்சம் vlogலாம் கொஞ்சம் மாற்றுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களங்க, அது வந்துட்டு நம்ம ஒரு வேர் ஹவுஸுங்க. அது எப்படி ஃபயர் ஆச்சுன்னு தெரியல. அப்பா டக்குன்னு எழுப்பிவிடவும் எந்திரிச்சு பார்த்தேங்க. பார்த்துட்டு அப்போ தான் அது வீடியோ எடுத்தது. அதுக்கு அடுத்த நாள் நியூஸில் பார்த்தா, அதாவது ஃபயர் சர்வீஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு, அதுக்குள்ளே எல்லாமே எரிஞ்சு முடிச்சிருச்சுங்கிற மாதிரி கனடா நியூஸில் போட்டிருந்தாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போச்சா பார்த்துதாங்க? அதெல்லாம் எவ்வளோ ஸ்பீடு பிடிச்சிருச்சுங்கப்பா. அப்புறம் பக்கத்துலேயே லாரியும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. என்னது? பக்கத்துல எல்லாம் வெளியே லாரி நின்றுச்சுல, எடுக்காம அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா, அது இல்லாம அந்த ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்துலயே அப்படியே பின்னாடி. பின்னாடி என்னதாங்க டிரான்ஸ்ஃபார்மா? டிரான்ஸ்ஃபார்மருங்கப்பா. அண்ணன் ரிப்பேரே நிப்பாராட்டு இருக்குது. 2 வண்டி நிற்குதுங்கப்பா ஜோடியா. 2 வண்டி எல்லாம் டிரான்ஸ்ஃபார் புதுசு தான், எல்லாமே புதுசு தாங்க போலோட ஏற்றுவாங்க. அதே மாதிரிங்க பேல் ஏற்றிருப்போம் வண்டியில், அது பார்க்க சூப்பராக இருக்கும். மாங்காய் தாங்க நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல்லே அதிக வியூஸ் போன வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாங்காய் தான். அதெல்லாம் அவ்வளோ இப்போ மாங்காய் ஓட்டுற சீசன் தாங்க. எங்க நேரம் ஏப்ரல் மேலே ஓட்டுவோம் சீசன். மே ஜூனில் தானே வரும் மாங்காய். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. போயிட்டு காட்டுக்குள்ளே பறித்து மாங்காய் ஓட்டுற மாதிரி இருந்தால் இப்போ திண்டுக்கல் 2 நாளாக ஓட்டிருக்கலாம். அது மிஸ் ஆகுதுங்க. இப்போ 3ஆவது மாதம் கடைசிக்கு ஆயிடுச்சுல. ஆமாங்கப்பா. அப்புறம் தேங்காய்ங்க, அடுத்தது பேப்பர் சொல்லவே தேவையில்லை, அது போய் அந்த ரோடெலாம் தள்ளி விடுவாங்க, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் நெல்லெல்லாம் ஏற்றிட்டு போனாங்க. அதனால் இது டோட்டலாகவே நம்ம சேனலில் இது அதாவது ஒரு பாதிக்கு பாதி அப்படியே ட்ராபேக்குங்க. இப்போ
நம்ம வந்து இங்கே கண்டெய்னரில் எதையுமே பார்க்க முடியாது, காட்ட முடியாது. வண்டி போகுது வருது, இதை மட்டும் தான் இது பண்ண முடியும். நான் குக்கிங்கே காட்டலான்னு இருந்தேங்க. எனக்கு நான் ஒரு கோயம்புத்தூர் கடைசியில் லோடு எடுத்து வந்து பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்துருப்பீங்க. வீடியோவே போட்டிருக்க மாட்டேங்க. 10 நாள் ஆகி போச்சு. நமக்கு என்ன யோசிக்கிறது, இதில் என்ன யோசிக்கிறதுங்கிறதே என்னால் ஒரு முடிவு பண்ண முடியலங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டு இந்த கமெண்ட் போடவும், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இதுதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடச்சிது, தெரிஞ்சுது. இதுக்கு மேலே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். நான் மட்டும் நைட்டு படுத்தாங்க தூங்கியிருந்தோம்னு வைங்க, இந்த பொம்மை வாங்கணும்லங்க, அந்த ஹோட்டலில் தான் ஃபஸ்ட்டு படுத்து தூங்கலான்னு இருந்தோம். மறுபடியும் ஒரு 11 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. அவர் வாட்ச்மேன் வந்து எழுப்பி போட்டு மறுபடியும் வண்டி தள்ளி போட்டு அப்படின்னாரா, இது யாரா சும்மா வண்டி தள்ளி போட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு அப்புறமேட்டு தான் மண்மேடு பக்கம் வரும்போது தான் பார்த்தோம், ஏப்ரல் 14, அதாவது நாளைக்கு வந்து டாக்டர் அம்பேத்கரோட பர்த்டேங்க. போன வருஷமே பார்த்துருப்போம். பர்த்டே அப்போ நைட்டு வந்து மண்மேடு ஊர் பக்கம் 2 பக்கம் பிளாக் பண்ணி நைட்டு ஃபுல்லாக லாரியெல்லாம் ஒரு ஓரமாக நிறுத்தி படுத்துக்கிட்டு தாங்க போனோம். நம்ம வந்துட்டோம் நீங்க எல்லாம் பார்த்தா. ஆமாம், அதுதான் நடுவில் போஸ்ட் ஒட்டி இருந்தது. நல்ல வேலை. நம்ம அப்போ போன வருஷம் நம்ம படாத பாடு பட்டு போயிட்டோம். வண்டி வந்து இங்கே கொண்டாந்து திருப்பி அங்கே திருப்பி வண்டியை உள்ள விட முடியலதாங்க, ஒரு ஓரல கடையில் உள்ள விட்டுட்டு. ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டுங்க, இதை ஒரு டைம் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க, இந்த மகாராஷ்டிரா ரோடு பற்றி. இனிமேல் நான் அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, கொஞ்சம் ரோடு தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். அதாவதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவிலேயே அதிக ஜிடிபி பே பண்ணுற ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிடிபி வந்து அதிகமாக இருக்க ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராங்க. ஆனால் அதில் வந்து ரோடு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வரல பரவாயில்லைங்க. நாக்பூர்லேருந்து அந்த ஹைதராபாத் போகிற ரோடு, மும்பை டு பூனா, இல்லை மும்பை டு குஜராத், இப்படி அகமதாபாத்னா கூட கொஞ்சம் டிராஃபிக் இருக்குமே தவிர ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ரோடு வந்து இதில் தாங்க டிரான்ஸ்போர்ட்டே அதிகம். லாரி பாஸ் ஆகிறது வந்து இந்த ரோட்டில் தான் அதிகம். சோலாப்பூர்லேயே வர்றது தான் குஜராத்துக்கு போகிறது அதிகம். இந்த ரோட்டை போடவே மாட்டேறாங்க. இப்போ தான் முள்ள அந்த அகமத் நகர் பைபாஸ் அது எப்படியோ அந்த ஹைவே கர்ம வரைக்கும் போட்டுடுறாங்க. இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தோம்னாங்க, இந்த மாலேகான்லேருந்து ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி இந்த ரோட்டில் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, இல்லை இதை தான் ரோடுன்னு நம்பிட்டு இருக்காங்களா, இல்லை ரோடுனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரிலங்க. மக்களோட வரி பணத்தை என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கே பார்த்தீங்கன்னாலும் டைவர்ஷனுங்க. மைலேஜ் கியரை மாற்றி மைலேஜ் ட்ராப் ஆகிறது இந்த மகாராஷ்டிராவில் தாங்க. நீங்கள் எந்த டிரைவர்ன்ட்ட வேணால் கேட்டு பாருங்க, லாரி ஓட்டுறானாங்கிட்ட, மகாராஷ்டிராவுக்குள்ள மட்டும் இந்த லைனில் ஓட்டினா வெறுத்து போயிருன்னு சொல்லுவாங்க. ஏங்கப்பா ஏதாண்ணா இந்த லைனில் ஓட்டினாவே வெறுத்து தானே போவோம். பெரிய குடும்பம் தாங்க. அது பெத் ரோட்டில் போகும்போது நான் படாத பாடுபட்டு போயிட்டேன். அதான் அப்படியே கல், இந்த ரோடு மோசமாக இருக்குதுல்ல, ஆமாம், அதில் கல் வேற ஆகி போயிடுது. அந்த கல் உருண்டையா. ஆமாம், இந்த கல் மேலே டக்குன்னு ஏறி போகுது. அந்த இடத்துல குழி வேற அப்படியே சாயுது. ஆமாம். போகும்போது அப்படியே அப்பா பகலாக இருந்தால் பெரிய கஷ்டமா இருக்குது, நைட்டுக்கு எதுக்கு அப்படி மெதுவாக ஊறிட்டே போயிட்டேன். அதான்ப்பா. அதான் டிப்பர் வேணா புதுசாக நிற்குதுங்க, ஆனால் ரோட்டை போட்ட பாட்டை காணா. இப்போ இது போட்டிருக்காங்கல்லங்க, இப்போ அவ்வளோதான். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் மழை காலம் ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க. போட்டிருக்க ரோட்டில் பேர்ந்து போயிடும். மறுபடியும் அந்த ரோட்டையே விட்டு போட்டுருப்பாங்க. இப்படியே விட்டுட்டு தாங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லைன்லேயே நான் இப்போ 5 வருஷம் வந்துட்டு இருக்கேன்லங்க, இதே கதை தான். இந்த ரஹூரி, ஸ்ரீடி, இந்த லைன்லங்க. மொகுல் வந்தாச்சுங்க மகாராஷ்டிராவில். இங்கே புதுசாக ஒரு குஜராத் ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்காங்க, ஹோட்டல் சோலாப்பூர் இன் அப்படின்ட்டு. அந்த சைடில் போனால் குளிக்கிற இடம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்த்துட்டு இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாம். நீட்டாக 4 பைப் போட்டிருக்காங்க. பக்கெட் எல்லாமே இங்கேயே இருக்குது. குளிச்சுட்டு போயிடலாம். சாப்பிட்டுட்டு போகலாங்க. இந்த பாலுக்கு வந்து ஏன் பஃபர் பால்னு பேர் வந்துச்சுனாங்க, இந்த பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லி ஒரு மீன் இருக்குல்லங்க, அதாவது பார்த்துருப்போம், அது அப்படியே தன்னை வேறு ஏதாச்சும் மீன் அட்டாக் பண்ண வந்ததுன்னா நல்லா அப்படி உப்பிக்குங்க. அதே மாதிரி தான் இது இருக்கனால பஃபர் பால் இது பேர். ஒரு ஆட்டம்னா எப்படின்பா மறுபடி குழந்தைய மாறிட்டேன்.
இழுக்கல் வந்தாச்சுங்க. டீசல் வந்துட்டு ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம். ஏர் பாயில் கம்மியாக இருக்குங்க, அதே ஃபுல் பண்ணணும். அப்படியே பாருங்கள், மீட்டர் போர்ட்லேயே காட்டுறேன் பாருங்கள். டீசல் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் லைட் எரியுதுங்களா? அதே மாதிரிங்க கிலோமீட்டர் வந்து பாருங்கள் 24,756 வந்துட்டோம். கிட்டத்தட்ட வண்டி எடுத்துங்க 1000 கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சு. மணி இப்போ 2:10 ஆகுதுங்க காலையில் பாருங்கள் நைட்டு. அது இந்த ஆப் இருக்குங்க ஐஎல்ட்டுன்னு சொல்லிட்டு அசோக் லேலண்டில். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா டீசல் வந்து 20% தான் இருக்குது, அந்த யூரியா வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே காட்டுது பாருங்கள். கர்நாடகாவில் வந்துட்டுங்க எல்லா பக்கமுமே டீசல் ஃபுல் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா போனோம்னா 100 லிட்ரு 50 லிட்ரு 150 லிட்ரு இப்படி தான் கிடைக்கிறாங்க. டேங்க் ஃபுல் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. அதே மாதிரி மே மந்தில் வந்துட்டு டீசல் ரேட்டு வந்து ஏறுன்னு சொல்கிறாங்க, அது என்னங்கிறது பார்ப்போம். டோல்கேட் ரேட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 7% வரைக்கும் ஏற்றிட்டாங்க. ஆட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 51 ரூபா இருந்துச்சுங்க ஒரு 15 நாளுக்கு முன்னாடி. இப்போ வந்து 68 ரூபாங்க, 17 ரூபா ஏறி இருக்குது. இப்போ பார்த்தா நமக்கு ட்ரிப்புக்கு இந்த டோல்கேட்டு இந்த ஆட் ஆயிலாம் கணக்கு போட்டோம்னா ஒரு 2000 to 2500 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா போகுதுங்க. ஆனால் வாடகைலாம் ஏற கிடையாது. நம்ம இந்த ட்ரிப்பு கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு 2500 ரூபா நமக்கு அந்த ப்ராஃபிட்டில் வந்துட்டு லாஸ் தாங்க நமக்கு ட்ரிப்போட ப்ராஃபிட்டில். சிராவில் இருந்துங்க நம்ம ஹாசனுக்கு கட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போகிற ரூட்டு வந்து நேராக சேலூருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊர் நல்ல ஊருங்க, அது பேர் திப்தூர். அது வழியாக போய் அப்புறம் அரிசிக்கரை ஹாசன் இன்னொரு 160 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுங்க, சித்திரை 1. நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரோடு இப்படி தான் இருக்க மாட்டேங்குதுங்கப்பா. இன்னொரு 40 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹைவே வருதுங்கப்பா. இது அந்த நம்ம மறுபடியும் போகிற ரோடு பூராமே நல்லா ரோடாதாங்க. நம்ம இப்போ ஒரு 40 கிலோமீட்டருக்கு போய் அதுக்கப்புறம் அரிசிக்கரை வரைக்கும் ஹைவே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாசனுக்கு வந்து சிங்கிள் ரோடு தான் போகும் போல. இது மாதிரி ரோட்லையா? ஆமாம். சரி சரி. இந்த பொம்மைக்கு வந்துங்க நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். போக்கிமேன் இந்த கார்ட்டூன் சீரீஸ் வரலங்க, அதில் ஜிகிலி பஃப்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அது பாட்டு பாடிச்சுனா எல்லாம் தூங்கிடுவாங்க. அதனால் இது பேர் ஜிகிலி பஃப். ஆடுது. ஜிகிலி பஃபுக்கு வந்து ஆயுஸ் முடிய போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து 100 ரூபா தாங்க வாங்கினது. இந்த இடத்துல ஃபுல்லாக இப்பயே எல்லாம் விரிசல் போட்டுருச்சுங்க மேலே. ஆமாம், விரிசல் போட்டுருச்சு. ஜிகிலி பஃப் வந்து அந்த உழுவும் போது அதை ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே இருக்க லைட் இருக்குல்லங்க, அதை வந்து பார்த்தே ஆகணும். இப்பயே கை பறங்குதுங்க, அதை கட் பண்ணி உள்ள அந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. சரி, கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக தூரி ஆடிட்டு வரட்டும். ஏங்கப்பா ஆட வரைக்கும் ஆடுதாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக இங்கே இந்த பக்கம் பார்த்தோம்னா தென்னை மரம் பாக்குதான். தான் தென்னை மரத்தோட பாக்கு மரம் தான் அதிகம். கொட்டா பாக்கு தென்னை மரம். ஆமாம் ஆமாம், எல்லா பக்கமும் அதே தான். ஆமாம், இதான் இந்த பக்கம் பாருங்கப்பா. நான் இங்கே போர் ஓட்டலங்க டும்கூரில். அங்கே முக்கால்வாசியில் பாக்கு தோப்புக்கு தான் போரே ஓட்டுவோம். இந்த ஊர் பேர் வந்துட்டுங்க நிட்டூர் அப்படின்ட்டு. அப்படியே சர்வீஸ் ரூட்லேயே பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. திப்தூர் அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே தென்னை மரம் தாங்க. அதாவது எப்படி நம்ம பொள்ளாச்சி தமிழ்நாட்டுக்கு வந்து பொள்ளாச்சி இந்த இளநீ தென்னை மரம் தேங்காய்கள்லாம் ஃபேமஸோ, அதே மாதிரி இங்கே கர்நாடகாவுக்கு வந்துட்டுங்க இந்த திப்தூருங்கிற ஊர் தான் ஃபேமஸுங்க தேங்காய்க்கு. அதே மாதிரி கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதுவுமே இங்கே ஃபேமஸுங்க. இது வந்து டும்கூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க இந்த திப்தூருங்கிறது வந்து. இங்கே வந்து தேங்காய் மிட்டாய் மாதிரியே இந்த அரிசியில் இந்த முறுக்கு மாதிரி ஏதோ தேங்காய் கலந்து சுடுவாங்களாமாங்க, அது வந்து இங்கே ஃபேமஸாமா. நம்ம ஊருக்குள்ளே போனால் தாங்க அந்த கடை இருக்கும். நம்ம அவுட்டரில் போகிறதுனால நானும் பார்த்தே வரேன், கடை இல்லை. ஹாசன் அவுட்ரு வந்தாச்சுங்க. அதாவது இன்னும் ஸ்பாட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சுங்க. நம்ம கொசம்பாலிருந்து எடுத்துடலாங்க. கிலோமீட்டர் பாருங்கள் 25,249 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
நம்ம அதை கழிச்சோம்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிச்சிடலங்க 1476 சம்திங் வருது. இன்னும் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 15 இருக்குங்க. கணக்கு 1500 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டுங்க ஊர் பக்கம் தான் லோடு ஏற்றணும், இல்லைனா சென்னை போயிட்டு வரலாம். ஏன்னா எலெக்ஷன் வருதுங்க. அதனால் வந்துட்டு நம்ம நார்த்து போனோம்னா வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். போயிட்டுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போய் அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்.